இன்னைக்கு முதல் சாட்டர்டே. இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி சார் என்ட்ரி குடுத்து, யார் யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா, முதல் ஆளா வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆதிரியவே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ ஆதிரி கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர சொல்லுங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்கறாரு. ஸோ முதல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சபரி சொல்றாரு, விக்ரம் அவரு சொல்றாரு. ஸோ இவரு சொன்னதுக்கப்புறம் எஃப்ஜே, பிரவீன்ராஜ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆதிரி கிட்ட போவும் அப்படியே உட்காந்துக்கிட்டே கைய தூக்கி, நான் அதான் ஆதிரி அப்படின்னு சொல்லும்போது, ஆதிரிக்கு மட்டும் என்ன வந்துருச்சு? ஏன் மத்த 4 பேர் உனக்கு முன்னாடி சொன்னவங்கலாம் எந்திரிச்சு நின்னு சொல்றாங்க. நீ மட்டும் உட்காந்துட்டே சொல்றியே அப்படின்னு கேட்கும்போது, எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஆதிரேன்னு சொல்லிட்டு, நான் வந்து நார்மலா தான் சொன்னேன் அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. நார்மலா மாரி தெரியலம்மா. நீ வந்து கொஞ்சம் ஓவரா பேசுறாப்புல தெரியுது. இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறாப்புல சொல்றாரு. இல்ல நான் வந்து அவங்கவங்க விருப்பம். அவங்க எப்படி எப்படி பேரு அதாவது பேரு சொல்லும்போது, அவங்கவங்க விருப்பத்து அடிப்படையில சொல்றாங்க. என்னோட விருப்பம் இது அப்படின்னாங்க. உன்னோட விருப்பத்துக்கு இங்க பிக் பாஸ்க்குள்ள வரலாமா? இங்க வந்து ரூல்ஸ்லாம் இருக்கு. பிக் பாஸ் ரூல்ஸ் படி தான் நீ நடந்துக்கணும் அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அல்டைகள் அப்படியே அசால்ட்டா நின்னுட்டு இருக்கு. அப்பதான் சொல்றாங்க, ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான மரியாதைய கரெக்ட்டா குடுக்கணும். அத விட்டுப்புட்டு நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறாப்புல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வேலைக்கு ஆகாதும்மா. இது பிக் பாஸ் அப்படிங்கிறாப்புல சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒருத்தர வந்து ஹேட் பண்றாப்புல பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து நல்லதுக்கு இல்ல. அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஆதிரிய வந்து பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே ஒரு மாரி பேசியிருக்காரு. அவங்க அதுக்கெல்லாம் அழட்டிக்கிறாப்புல தெரியல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கேப்டன் டாஸ்க் நடந்துச்சு பார்த்தீங்களா? தல தல முதல்ல யார் தலையா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதிலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே வந்து அந்த மாஸ்க் எடுத்து இவங்க மாட்டியிருந்தாங்க. வாயில வந்து துணிய வச்சு கட்டிட்டாரு நம்ம தாகூர் அவர்கள். வெள்ள சட்டை வாங்கிட்டாரு பிரவீன்ராஜ். ஸோ அப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ அ மாஸ்க் அதாவது பார்த்தீங்கன்னா, மாஸ்க்க கழட்டாம தான் நான் வந்து இது பண்ண போறேன் அப்படிங்கிறாப்புல இல்ல. நான் வந்து கழட்டிடுறேன் அப்படிங்கிறாப்புல கழட்டிட்டாங்க. என்ன ரீசன்னா, அவர் வந்து வாய கட்டிக்கிட்டு பேசாமலே ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது வந்து இல்ல. சொன்னது ஒண்ணு பிக் பாஸ், அங்க வந்து செஞ்சது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மேலயே குறை சொல்லிட்டு இருந்தவங்க, இவர்கிட்ட அடங்குவாங்களா அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு.